ஏசாயாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவரை பத்தி ஏசாயா ஆவியில எழுதும் போது எல்லாம் கர்த்தரால தான் நடக்குது, எல்லாம் கர்த்தரால தான் உண்டாகிறது. அவர் ஆலோசனையில ஆச்சரியமான ஒரு தேவன், செயல்ல மகத்துவமானவர். இன்னும் டீப்பா போய் ஏசாயா எழுதுவாரு. ஏசாயா 40:14 தமக்கு அறிவை உணர்த்தவும், தம்மை நியாய வழியிலே உபதேசிக்கவும், தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், தமக்கு விவேகத்தின் வழியை அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார். இப்படி நான் பண்ணலாமா அப்படின்னு அவர் யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி செய்யட்டுமா, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு அவர் யாருக்கிட்டையும் யோசனை கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் போது தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லை அப்படின்னு தம்முடைய பேர்ல ஆணையிட்டாராம். அப்ப நம்ம அவரை விட வேற யாரும் இல்லை, அதனால அவர் தம் பேர்ல ஆணையிட்டுக்கிட்டார். அதே மாதிரி அவர் போய் யாருக்கிட்டையாவது இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, நான் செய்யறது கரெக்டா, நான் பேசுறது கரெக்டா, இந்த மாதிரி எல்லாம் அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கும் யாரும் தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை ஏசாயா தீர்க்கதரிசி அருமையா சொல்லியிருப்பார். இந்த வேலையில ஆண்டவர் சொல்றாரு, நீ கடந்து போகிற இந்த பாதை என்னுடைய திட்டம் தான், நீ கடந்து போகிற இந்த பாதை என்னுடைய தீர்மானம் தான். நீ போயிட்டு இருக்கல இந்த பாதையில ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு யுத்தம் உன் மேல வந்துட்டே இருக்குதான், என் மேல வந்துட்டே இருக்கு ஆண்டவரே, இதை என்னால பீட் பண்ண முடியல அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கல. ஆண்டவர் சொல்ற, இந்த வழியில நான் உன்னை நடத்துறேன். உன்னோடது எனக்கு தெரியும், உன் சரீரத்தின் நிலைமை எனக்கு தெரியும், உன்னுடைய பாதை எனக்கு தெரியும், நீ கடந்து போற சூழ்நிலை எனக்கு தெரியும், நீ பண்ற யுத்தம் எனக்கு தெரியும், இந்த நெருக்கத்துல நீ தவிக்கிறது எனக்கு தெரியும். இது நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். என் ஆலோசனை உன் வாழ்க்கையில நிறைவேறிட்டு இருக்கு. என்னுடைய கிரியைகள் தான் உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை மனுஷங்களால நீ திசை திருப்பப்பட்டிருக்கலாம், அல்லது பிசாசினுடைய வல்லமைகள் உன் மேல சூறையாடிட்டு இருக்கலாம். இது எதுவா இருந்தாலும் அந்த வழியில என் ஆலோசனை இருக்குது, அந்த வழியில என்னுடைய மகத்துவமான கிரியைகள் உன் வாழ்க்கையில வெளிப்பட்டு இருக்கு. நீ நினைச்ச மாதிரி சில காரியங்கள் நடக்கல, அல்லது உன்னுடைய பெர்மிஷன் இல்லாம எத்தனையோ காரியங்கள் நடந்துருச்சு. இது எதுவுமே இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கையில ஆலோசனை கர்த்தரா இருக்கிறேன். என்னுடைய பெர்மிஷன்ல தான் எல்லாம் நடக்குது. என்னுடைய பெர்மிஷன் இல்லாம ஒண்ணுமே நடக்கல. ஆண்டவரே, நான் அழுகிறது உங்க பெர்மிஷனா, நான் கண்ணீர் வடிக்கிறது உங்க தீர்மானமா, இந்த பாதையில நொறுங்கி போயிருக்கிறதா உங்களுடைய சித்தமா அப்படின்னா இந்த பாதையில நீ போகணும். இந்த பாதையில நீ போனாதான் இன்னும் நீ பிரைட் ஆவ. இந்த கண்ணீரின் வழியா நீ போனாதான் இன்னும் மெச்சூர்ட் ஆவ. இந்த பாதைகள் உனக்கு கடினமா முள்ளு மாதிரி தெரிஞ்சாலும் இந்த பாதைகள்ல நீ போனாதான் நீ பிரகாசிக்க முடியும். உனக்குள்ள இந்த பாதை ஞானத்தை கொண்டு வரும். உனக்குள்ள இருக்கிற அந்த பாதை, இந்த கடினமான பாதை, இந்த யுத்தம் செய்கிற பாதை, இந்த இக்கட்டான பாதை, உன்னை நான் கிரியை செய்கிறதுக்காக சூஸ் பண்ண பாதை, உன்னைய வச்சு நான் கிரியை செய்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பாதை. இந்த பாதையில நான் உன்னைய போக வச்சதுனால, நான் உன்னைய போக சொல்றதுனால உன்னுடைய சரீரத்துல, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சேதமும் வராது, ஒரு பாதிப்பும் வராது, உன் ஜீவனுக்கு ஒரு பாதிப்பும் வராது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த பாதை டஃப்பா உனக்கு பிடிக்கலதான், அந்த பாதையில, இந்த பாதையில போகாம வேற ஏதாவது ஒரு பெஸ்ட் எனக்கு தாங்க ஆண்டவரே, இதை எனக்கு அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னாலும் அது நடக்காது. நீ இதுல டிராவல் பண்றல, இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் உன்னுடைய பாதையினுடைய நோக்கம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். உன்னுடைய திட்டம் எனக்கு, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் உனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்துல சில நாள் தங்கியிருப்பார். அப்படி தங்கி இருக்கும் போது ஓய்வு நாள்ல ஒரு ஆத்துல போய் உட்காரும் போது, அந்த ஆத்துல ஜெபம் பண்ற இடத்துல உட்காரும் போது சில ஸ்திரீகளுக்கு டீச் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். அப்பொழுது லீதியால் அந்த பிரசங்கத்தை கேட்டு, இப்ப நல்ல கவனிங்க, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். இங்க ஒரு மூவ் பண்றாரு கர்த்தர். என்ன சொல்றாரு? பவுல் சொல்றத கேட்கறதுக்கு அங்க எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும் லீதியாளுடைய உள்ளத்தை தான் அவர் திறக்கிறார். இந்த லீதியால் உள்ளத்தை திறந்த உடனே லீதியால் என்ன பண்றா, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் பவுலை நோக்கி சொல்றா, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இப்ப அவள் சொல்றா, நீங்க எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணுங்க, நீங்க எங்க வீட்டுல இருந்து தங்குங்க, கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருக்கணும் அப்படிங்க. இப்ப அவளுடைய வீட்டுக்கு பவுல் போறாரு. இப்ப போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னா, குறி சொல்ற ஒரு ஆவிய பவுல் அவளை விட்டு இன்னொரு ஸ்திரியை விட்டு துரத்துறார். இப்ப நல்ல கவனிங்க, பவுல் சொல்லியவைகளை கேட்கறதுக்கு லீதியாளுடைய உள்ளத்தை திறந்தாரு, சரிதான்.
இப்ப ரட்சிக்கப்பட்ட ரைட், அதோட பவுல் அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா பவுலுக்கு பிரச்சனை முடிஞ்சிருக்காரு. அவ அந்த இடத்துல லீதியாளினுடைய வீட்டுல போய் தங்கினதுனால குறி சொல்ற ஒரு ஆவியை அவர் துரத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஒரு செய்கை பவுலுக்கு பெரிய கஷ்டமா மாறிடுச்சு. என்ன நடந்துச்சு? அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பிக்கை அற்று போயிட்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில அதிகாரிகள் எடுத்து இழுத்து கொண்டு போனாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பொழுது எல்லாரும் கூட்டம் கூடி அதிகாரிகள் எல்லாரும் அவங்களுக்கு விரோதமா எழும்பி அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்ப பவுல லீதியால மட்டும் ரட்சிக்கப்பட்ட பின்பு பவுல் பிலிப்பு பட்டணத்தோடு போயிருக்கலாம், அல்லது அந்த இடத்துல தங்கி இருந்தாலும் பவுல் பேசாம இருந்திருக்கலாம். பவுல அடுத்து கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சு அடி வாங்கி எப்படி இருக்கு பாருங்க, அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில வைக்கிறாங்க. இப்ப அவங்கள தொழுவ மரத்துல கட்டி வச்சுட்டாங்க. நீங்க நல்ல கவனிங்க, நல்லது தானே பண்றாரு, அவர் எத்தனையோ நல்லது தானே பண்ணி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அப்புறம் ஏன் அடி, அப்புறம் ஏன் காவல், அப்புறம் ஏன் இந்த கண்ணீர், அப்படி ஏன் இந்த அவமானம் அப்படின்னா, நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சில பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது, அந்த பாடுகள் வழியா நீங்க கடந்து போகும்போது உங்களுடைய இருதயம் மெச்சூர்ட் ஆகும். உங்களுடைய இருதயத்துல ஒரு மெச்சூர்டு வரும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 20:30, உள்ளத்தின் காயங்களும் அடிகளுமே ஒரு மனுஷனை அழுக்கற துடைக்கும். அப்படின்னா உள்ளத்தில் உரைக்கும் காயங்களும் அடிகளும் நம்ம கொஞ்சம் கண்ணீர் வடிக்கும் போது, ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, நான் அப்படி யாருக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன், அப்படி நான் யாருடைய பணத்தை எடுத்துட்டேன், யாருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன், யாருக்கு நான் என்ன பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நீங்க அனுமதிச்சீங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டங்கள் வழியா கடந்து போக வச்சீங்க, இப்படிப்பட்ட பல கொஸ்டினை நீங்க கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு பதில் வராது. அந்த காரியத்துக்காக நீங்க உபவாசம் இருந்து கேட்டாலும் ஆண்டவர் அதை பத்தி பேச மாட்டார். ஏன்னா அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிறவர் அல்ல, அவர் கிரியைகளை நடப்பிக்கிறவர். நல்ல கவனிங்க, நம்மளுடைய கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணிட்டே இருக்க மாட்டார். இது ஏன் இப்படி ஆச்சு ஆண்டவரே, அது ஏன் இப்படி ஆச்சு, இது ஏன் இப்படி பண்ண, அப்படிங்கிறது கேள்விக்கெல்லாம் அவர் ஆன்சர் பண்ண மாட்டார். அவர் எப்படிப்பட்ட ஆன்சர் பண்ணுவார் அப்படின்னா, கிரியைகளினால பதில் சொல்லுவார். கிரியைகளினால கர்த்தர் பதில் அளிப்பார். பவுலுக்கு புரியல, பவுலுக்கு தெரியாது. ஆண்டவரே, லீதியால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அதுக்கடுத்து அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தீங்க, எல்லாம் நடந்துச்சு, அதுக்கெல்லாம் எனக்கு பரிசு இந்த ஜெயில் தானா, இந்த சிறைச்சாலை தானா, இங்கதான் கிடக்கணுமா, இப்படி என் கையும் காலையும் கட்டி போட்டு இப்படி இருக்கணுமா? நல்ல கவனிங்க, அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கிரியை செய்கிறார். அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவெல்லாம் திறந்துருச்சு, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது? சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிஞ்சு கதவுகள் திறந்திருக்கிறதை கட்டுண்டவர்கள் எல்லாம் ஓடி போனாங்க. ஐயோ, கதவெல்லாம் திறந்துருச்சு, நம்ம பிடிச்சு வச்சவங்க, நம்ம காவலில் வைக்கப்பட்டவங்க பவுல் சீலா 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பட்டயத்தை உருவி தன்னைத்தானே கொலை செய்ய போனான். அவன் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டான். ஐயோ, இவனுங்களை நம்மளை பாதுகாக்க சொல்லியிருந்தாங்க, இவனுங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா இதை மறுநாள் காலையில் அதிகாரிகள் ஏன் என்ன கேட்டு என்னைய கொண்டுருவாங்க, அவங்க கொள்றதுக்கு முன்னாடி நானே செத்து போயிறேன்னு சொல்லிட்டு அவன் பட்டயத்தை உருவி கொலை செய்ய போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்ப உடனே நல்ல கவனிங்க, இந்த இடத்துல தான் நீங்க ஆண்டவருடைய கிரியைகளை யோசிச்சு பார்க்கணும். அப்பொழுது தீபங்களை கொண்டு வர சொல்லி ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பதாக விழுந்து அவங்கள்ட்ட கேட்கிறான், ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க, ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்காக, அவன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் பவுலுக்கு சில அடிகளை அனுமதிச்சார், சில காயங்கள் அனுமதிச்சார், சில பாடுகள் அனுமதிச்சார். ஏன்னா வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே அவனையும் கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் உள்ளவனையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார், அந்த சிறைச்சாலைக்காரனையும் கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவனுக்கும் கர்த்தர் ரட்சிப்பு கொடுக்கணும்னு பிளான் பண்ணார். அப்படி செய்யும் போது யாரும் உள்ள போக முடியாது, யாரும் அவன்கிட்ட டைரக்டா செய்ய முடியாது. ஆனா பவுல உள்ள கொண்டு போறதுக்கு சில அடிகள், சில காயங்கள், சில வேதனைகளை பவுலுக்கு அனுமதிச்சு அவனை உள்ள கொண்டு போய் பவுலும் சீலாவும் துதிச்சு பாடும்போது அந்த சிறைச்சாலையினுடைய அந்த அஸ்திபாரத்தையே கர்த்தர் அசைச்சார். அப்படியே அந்த இடத்துல ஒரு கிரியை நடப்பித்தார். ஏன் இதை நான் சொல்றேன் தெரியுமா? இப்ப நீங்க கடந்து போறீங்கல்ல பாதைகள், இந்த பாதைகள்ல நீங்க போகும்போது உங்களை கொண்டு
அவர் செய்ய நினைக்கிறதுக்கு அவர் உங்களை ட்ரெயின் பண்றார். உங்களை கொண்டு அவர் செய்ய நினைக்கிறதுக்கு உங்களை அப்படியே சூஸ் பண்றார், அப்படியே உங்களை உருவாக்குறார். உங்களுக்கு வேணா அது அடியா தெரியலாம், உங்களுக்கு வேணா அது காயமா தெரியலாம், உங்களுக்கு வேணா அது பாடுகளா தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இந்த பாதையில கடந்து போகும்போது தான் உன் பிள்ளைகளுக்கே நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். உன் பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கன்னா நீ இந்த பாதைகளில் கடந்து போயிருக்கணும். உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கனாலே இந்த கண்ணீரின் பாதையில நீ கடந்து போகணும். சில மனுஷங்களுக்கு உன்னைய புரோஜனமா வைக்கணும்னா இந்த மாதிரியான சில உள்ளத்துல சில அடிகளை நீ வாங்கிதான் ஆகணும். உள்ளத்துல சில அடிகள் உனக்கு விழுந்துதான் ஆகணும். ஆனா அந்த அடிகள், அந்த காயங்கள் ஒரு நாளும் உன்னை சிறுமைப்படுத்தாது. உன்னை கொண்டு அது அற்புதங்களா மாறும், அது அற்புதங்களா நடக்கும். பவுல் நினைச்சிருக்கலாம், ஈஸியா நம்ம படிக்கிறோம், அவங்களுடைய வஸ்திரத்தை கிழிச்சு அடிச்சு சுக்கு நூறாக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டா நம்மலாம் கொஞ்ச நேரம் கிச்சன்ல வேலை பார்த்தாலே நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா அவ்வளவு வேலை பார்த்துட்டு, அவ்வளவு வட்டி வாங்கிட்டு, அவ்வளவு அடிகளை கொண்டு போயிட்டு அவன் போய் நைட்டு ஐயோ ஆண்டவர் ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கலை. அப்பையும் துதிச்சான் பவுல், அப்பையும் பவுல் துதிச்சு பாடுனான். அந்த வேலையை சொல்றாங்க, நீ உன் பாடுல சோர்ந்து போகாத, உன் பிரச்சனையில சோர்ந்து போகாத, உன் போராட்டத்துல சோர்ந்து போகாத, நீ பாடு. அதனாலதான் பைபிள் சொல்லும், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. நீ பாட்டு பாடிட்டே இரு. உன் பிரச்சனையா பிசாசு கேட்குற மாதிரி பாட்டு பாடு. உன்னை கண்ணீர் வடிக்கிறியா, பிசாசு கேட்குற மாதிரி பாட்டு பாடு. நைட்டு தூக்கம் வரலையா, எந்திரிச்சு உட்காந்து கை தட்டி பாட்டு பாடு. ஒரே கெட்ட கனவா வருதா, நல்ல பாட்டு பாடு. போராட்டமா இருக்கு பிரதர், தூங்கவே முடியல, நைட்டு தூங்க வேண்டாம், பாட்டு பாடு. காலையில எப்படி பிரதர் என் வேலையை பார்ப்பேன், அது பார்க்கறதுக்கு கர்த்தர் பலன் தருவார், அது செய்யறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். நீ பாட்டு பாடு. வேலையில நல்லா கவனிக்கணும். அவங்க அட்டி வாங்கிட்டு காலையில அத்தனை பேர் சேர்ந்து நுறுக்கி இருக்காங்க, 2 வாட்டியும் உள்ளுக்குள்ள போய் இங்கேயும் இல்லாம கை காலை வேற கட்டி வச்சிருக்காங்க. அவங்க பாடினாங்க, கை தான் கட்ட முடியும், காலை கட்ட முடியும், ஆனா வாயை கட்ட முடியாது. நம்ம சில பேர் சொல்லுவோம் தெரியுமா, இவ வாயை கட்டவே முடியாது அப்படின்னு. ஆமா, இந்த வாய் கட்டப்படலை. துதிச்சு பாடும்போது ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு, அவன் குடும்பத்துடைய ரட்சிப்பு. நல்ல கவனிங்க, அவன் கேட்குறான், ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? இயேசுவை விசுவாசி, அது போதும். நல்ல கவனிங்க, இப்போ இது எப்படி தெரியுமா நடக்குது? அப்போஸ்தலர் 16:33 இருக்கும். அந்த ராத்திரியில் அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு குடும்பத்தையே, ஒரு கூட்டத்தையே ரட்சிக்கிறதுக்கு ஒரு பாடுகளின் அனுபவம் வேண்டியிருக்குது. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் 16:34 தன் வீட்டிற்கு கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். பவுலினுடைய அடிகள் ஒரு சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அவனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. இந்த வேலையில் ஆண்டவர் சொல்றார், இந்த பாதையில நீ கடந்து போகும்போது உனக்குரிய கனம் வரும். உனக்கு நான் போஜனம் கொடுப்பேன், உன்னைய நான் பராமரிப்பேன். அது எல்லாத்துக்கும் மேல நீ இந்த பாதையில கடந்து போகும்போது எங்கேயோ இருக்கிற ஒரு கூட்டம், எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷன், எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷி, எங்கேயோ இருக்கிற சில பிள்ளைங்க உன் மூலமா மன மகிழ்ச்சி அடைவான். உன் மூலமா அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை வச்சிருக்கேன். அவனுக்கு அது வரைக்கும் அந்த சந்தோஷம் இல்லை. உடனே அவன் எதையும் யோசிக்கல, உடனே ரட்சிக்கப்பட்டு உடனே ஞானஸ்நானம் எடுத்து உடனே மன மகிழ்ச்சி ஆகிறான். ஆண்டவர் சொல்றேன், உன் கண்ணீர் எல்லாம் ரட்சிப்பா மாறும். உன் கண்ணீர் எல்லாம் மற்றவங்களுக்கு அபிஷேகமா மாறும். உன் கண்ணீர் எல்லாம் மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி மாறும். இதுதாங்க ஆண்டவர் உண்மையா சொல்றாரு. நீ இந்த பாடல கடந்து போகும்போது நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, அப்படி கிடையாது. ஆண்டவர் அதுல ஒரு கிரியை வச்சிருக்கிறார், அதுல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். பவுலுக்கு கூட அது தெரியாது. பவுல் யோசிக்கல, எதுக்கு ஆண்டவர் இவ்வளவு ஒரு சிறைச்சாலைக்குள்ள. ஏன்னா எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு கர்த்தர் நம்மளை வச்சு செய்வார். ஆண்டவர் இந்த வேலையில் அதுதான் சொல்றார், நீ எங்க இருந்தாலும் என்ன பண்ணாலும், உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் அதுல ஏதோ ஒரு கிரியை பேக்ரவுண்ட்ல செயல்பட்டுட்டே இருக்கு, பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே இருக்குது. யாரையோ ஒருத்தர் ஆண்டவர் தொடர்றதுக்கு, யாரையோ ஒருத்தரை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு, யாரையோ ஒருத்தர் ஆண்டவரை ஏத்துக்கிறதுக்கு அந்த கிரியை பேக்ரவுண்ட்ல நடந்துட்டே இருக்கு. அது உன்னுடைய திங்கிங்க்கு, உன்னுடைய நாலேஜுக்கு எட்டாம இருக்கலாம்.
ஆண்டவரே, நான் ஏன் இங்க இருக்கணும்? எனக்கு ஏன் இது நடக்கணும்? ஏன் இந்த பாதையில கடந்து போறேன்? என்ன கடந்து போக வைக்கிறீங்க? எனக்கு ஏன் இதெல்லாம் சம்பவிக்கணும்? இதெல்லாம் கொஸ்டினா இருந்தாலும் அது அப்படிப்பட்ட கிரியைகள் தான் ரட்சிப்பு. நான் சில பேரை தொடறதுக்கு, சில லீதியால தொடறதுக்கு, சில பேரை விடுதலையாக்குறதுக்கு, சில பேரை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறதுக்கு, அவங்க ஞானஸ்தானம் பெறதுக்கு நான் உன்னைய குறிச்சு வச்சிருக்கிறேன். உன்னைய முன்குறித்து வைத்திருக்கிறேன். உன் மேல அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன். உன் மேல அந்த கிருபையை நான் வச்சிருக்கிறேன். நீ அதனால நீ கடந்து போற பாதை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், நீ ஏத்துக்க முடியாம இருக்கலாம். ஆனா அது என்னுடைய வழி, என்னுடைய தீர்மானம். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றேன், என் ஆலோசனை தான் நடந்துட்டு இருக்கு, என் சித்தம் தான் நடந்துட்டு இருக்கு, என் தீர்மானம் தான் உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற பாதைகளில் தேவன் எங்களை வச்சு எவ்வளவோ காரியங்களை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, இன்னும் செய்ய போகிறீங்க, இன்னும் உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிறீங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு அந்த பாதைகள் புரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு அந்த பாதைகள் விசித்திரமானதாக இருக்கலாம், ஒரு சிறைச்சாலையினுடைய அனுபவம் போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், இந்த வேலையில் நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்கப்பா, அதில் எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் என் தீர்மானத்தின்படி தான் நடக்குது, எல்லாம் என்னுடைய நோக்கத்தின்படி தான் நடக்குது. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அப்படி மனதார ஆசீர்வாதம் இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன். பிள்ளைகள் மேலே தேவ பாதுகாவல் பெருகட்டும், கழிவுறுதல் வரட்டும், மன மகிழ்ச்சி வரட்டும். ஆண்டவரே, இந்த சிறைச்சாலையினுடைய அனுபவம்லாம் மாறி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக, உம்முடைய ரட்சிப்புக்காக இன்னும் அதிகமாக இந்த பிள்ளைகள் ஓடட்டும். அப்படிப்பட்ட அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் பெருகட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.